ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். நம்ம தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைன்னு அப்படியே வந்து சுண்டைக்காய்லாம் நிறைய காய்ச்சிருக்கு. சரி, சுண்டைக்காய் வச்சு ஒரு டிஷ் செய்யலான்ட்டு தான் சுண்டைக்காய் பறிச்சிட்ருக்கேன். இந்த பாருங்கள், சுண்டைக்காய் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு. ஒரு பெரிய கிளை இருந்தது, அதுவுமே வந்து நிறைய வந்து காய்கள்லாம் விட்டுருக்கு. அதனால் நான் எல்லாத்தையுமே பறிச்சிருக்கேன். இந்த பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த சுண்டைக்காய்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அதை பறிக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து சுண்டைக்காய் காரக்குழம்பு போட்டிருக்கேன், சுண்டைக்காய் சாம்பார் கூட்டு எல்லாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் சுண்டைக்காய் வச்சு ஒரு துவையல் தான் செய்ய போகிறேன். சுண்டைக்காய் அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நீக்கி வச்சுருக்கேன். அந்த பாருங்கள், கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து சுண்டைக்காவை அப்படியே டைரெக்டாக செய்ய முடியாது, தட்டி அந்த விதையெல்லாம் எடுத்துடணும். பாருங்கள், நான் வந்து இந்த இடுக்கியில் வந்துட்டு மர இடுக்கி தான், உரக்கல் மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம அம்மிலையும் நான் நசுக்கி காமிச்சிருக்கேன். நம்ம வீட்டில் வந்து கல் உரலும் இருக்குது, அதுலேயுமே நசுக்கி காமிச்சிருக்கேன். இது மாதிரி இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து மர உரல் இருந்ததுன்னா இதில் வந்து தட்டிக்கிங்க. இதை பாருங்கள், விதையாக இருக்கா. இப்போ நம்ம அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்தளவுக்கு நம்ம தட்டிக்கிட்டே போகணும், இல்லைன்னா கசப்பு தன்மையாக இருக்கும் இந்த சுண்டைக்காய். இதை பாருங்கள், இந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துடணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் பக்கத்துலேயே போட்டுங்க, எல்லாம் கருத்த மாதிரி ஆகிடும் சுண்டைக்காய். நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிவிட்டு காட்டுறோம் பாருங்கள், எப்படி கருத்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டிங்கன்னா அந்த விதையெல்லாம் வெளியில் வந்துடும். இது மாதிரி ஒரு 2-3 தடவை பிசைஞ்சு விட்டிங்கனாலே போதும். அந்த விதையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், எவ்வளோ விதை வந்திருக்கு பாருங்கள். இந்த துவையலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். 2 ஸ்பூன் முழு உளுந்து, காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தது எடுத்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி வந்து தோல் உரிச்ச பூண்டு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ஒரு பிடி கருவேப்பிலை. இந்த பாருங்கள், இந்த நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், எந்த விதையும் இல்லாமல். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் நான். இதுதான் நமக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். தேங்காய் வந்து அந்த துவர்ப்பு தன்மை இல்லாமலாம் இருக்கும், அதுக்காக தான். ஒரு வானல் வச்சுக்கலாம். வானலில் வந்து 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்குங்க. கடலை எண்ணெய் விட்டாலும் பரவாயில்ல, ரீஃபைன் ஆயில் விட்டாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகா வந்து வறுத்து எடுத்துக்குவோம். ரொம்பவும் வந்து கருகிடாமல் பார்த்துக்குங்க. அப்படியே லைட்டான மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துங்க. பாருங்கள், இந்த திட்டம் இருந்தால் போதும். இதை எடுத்துருங்க அப்படியே தனியாக. இப்போ அதே எண்ணெயிலே வந்து நம்ம அந்த முழு உளுந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா 2 ஸ்பூனு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி முழு உளுந்து, இந்த துவையல் எல்லாத்துக்குமே முழு உளுந்து வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது நல்ல ப்ரோட்டீன், நம்ம உடம்புக்கும் ஹெல்த்தி. இப்போ அந்த கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 1 ஸ்பூனு, அதையுமே போட்டுக்குங்க. மிளகு ஜீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஒன்றா கூட நம்ம வறுத்துக்கலாம், நம்ம மொத்தமாக சேர்த்தும் வறுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இது வந்து அப்படியே லைட்டாக செவக்கிற அளவுக்கு நம்ம வறுத்து, புளியை வந்து நம்ம திட்டமாக வந்து போட்டுக்கலாம், ரொம்பவும் போடக்கூடாது. உரிச்சு வச்ச பூண்டையுமே போட்டு நல்லா வதக்கி கொடுப்போம். கருவேப்பிலை போடும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லாவே வந்து நல்லா வறுபடட்டும். அந்த கோல்டன் கலரில் வரும்போது நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நான் பெருங்காயம் வந்து சேர்க்காமல் விட்டுட்டேன், அதனால் இப்போ கெட்டி பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லது கெட்டி பெருங்காயம் சேர்த்து சாப்பிடும் போது. தூள் பெருங்காயத்தோடு இந்த கெட்டி பெருங்காயம் சேர்த்துக்குங்க சமையலில், அவ்வளோ நல்லது நமக்கு. 1/4 மூடி துருவின தேங்காயும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து நம்ம செய்யும் போது ஒரு 2-3 நாள் இருந்தால் கூட வீணாகாது. அதுக்காக தான் இந்த பாருங்கள், வறுத்து கொடுங்க நல்லா. இப்போ தேவையான அளவு உப்பையுமே நம்ம வறுத்துக்கலாம். கல் உப்பு போட்டுக்கோங்க, நம்ம அரைக்க தானே போகிறோம், அதனால் நீங்கள் கல் உப்பு கூட போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டிட்டோம், அதை ஆறட்டும். அதே வானலில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் சுண்டைக்காய் வந்து கசப்பு தன்மைன்றதுனால சுண்டைக்காவையும் நம்ம வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி எடுத்துங்க. விதையே இல்லாமல் இருக்குது பாருங்கள். விதை இருந்தால் தான் கசப்பு தன்மை இருக்கும். இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கசப்பு தன்மையெல்லாம் இருக்காது. இது ரொம்ப மருத்துவ குணம் உடையது சுண்டைக்காய். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்களாம் சேர்த்துக்கணும், வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்களாம் அந்த சுண்டைக்காய் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க. அந்த கலரே வந்து மாறிடும், அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து தட்டில் கொட்டி வச்சுருக்கேன் இல்லையா, இதை நம்ம முதல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள், இல்லைன்னா சீக்கிரமாக மையாது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு சுற்றிட்டு காமிக்கிறேன். அதுக்குள்ளே அந்த சுண்டைக்காவும் வதங்கி ஆறி இருக்கும், அதையும் பார்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் வந்து பக்கத்தில் ஆற வச்சுருக்கேன் தட்டில் கொட்டி, அதையுமே நம்ம அப்படியே கொட்டிட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நல்லா மழைன்னு அரைச்சிருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சொரப்பாக இருக்கா. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த சுண்டைக்காய் வதக்கி வச்ச சுண்டைக்காவை கொட்டிடுங்க. அப்படி நல்லா மழைன்னு அரைச்சி வச்சுக்குவோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க, நிறைய ஊற்றாதீங்க. ஏன்னா இது வந்து துவையலுன்றனால நல்லா கெட்டியாக நம்ம அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே பார்க்கும் போதே நாக்கில் எச்சி ஊறுது. இதையும் நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். அதே வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க, நல்லெண்ணெய் வேணால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடாகட்டும். சூடானோன்னா 1/2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்குங்க. ஜீரகம் கூட நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி தாளிக்கும் போது கருவேப்பிலை, ஏற்கனவே கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கோம், இப்போ தாளிக்கும் போது கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். இப்போ இந்த துவையலை அப்படியே கொட்டிடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாம் அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். உளுந்து போட்டிருக்கனால லைட்டாக ஒரு 2 கிளறி விடுங்க. அந்த எண்ணெய் எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்காக தான். அந்த பாருங்கள், அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம்.
அப்படியே கமன்னு நம்மளுடைய சுண்டக்காய் துவையல் வந்து ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதே ஒரு அளவோட நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.